தமிழக முதல்வர் விஜய் சாருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இருக்க இடம் இல்லை. அதுக்காக தங்களால் இயன்ற உதவி ஒரு வீடை ரெடி பண்ணி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மெட்ராஸ் வந்தப்போ தான் தெரியுது கால் பெருசாக வீங்கிருச்சு. மீறிட்ட கேஎம் ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு பெர்மனன்ட் டாக்டர் அவர் தான். பார்த்த உடனே நீ இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா சொல்லி ஓமந்திராவை வச்சு பண்ணாங்க. 3 விரல் எடுத்தாங்க. அவருடைய ஜிபே நம்பர், மொபைல் நம்பர் நான் இப்போ அவர் வாயிலே சொல்கிறேன். அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். 94402560 இந்த நம்பருக்கு போனால ஜிபே வந்து எல்லாம் பரப்பிட்டாங்க. நடக்க முடியாத அவர் காலில் வர எடுத்தாங்க, காலை எடுத்தாங்கன்ட்டாங்க. அதுலேருந்து வாய்ப்பு கம்மி, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போது நீங்கள் சர்வைவலுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? தினம் சாப்பாடு இப்போ நண்பர் அவர் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் தான் வீடு பார்த்து கொடுக்குறாரு. அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. விஜய் டிவி பாலா தான் அடிக்கடி ஹெல்ப் பண்ணுறாரு. ஜீவா சார் ஒரு 1.5 வருஷம் மாதம் 15,000 பணம் கொடுத்தாரு. பிச்சை எடுக்காமல் இருக்கும். எங்களை யாரும் கூப்பிடுறதில்ல. நிறையா சிரமப்படுறோம். வீடு கூட பிடிக்கிறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கேன். வணக்கம். இன்னைக்கு என் கூட இருக்கிற கெஸ்ட்டை பற்றி சொல்லணும்னா மிஸ்டர் பாவா லக்ஷ்மண் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. மாயண்ணே வந்திருக்காக, மாப்பிள்ள மொக்கச்சாமி வந்திருக்காக, மற்றும் நம் உறவினர்கள்லாம் வந்திருக்காக. வாமா மின்னல். அவரை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் இன்டர்வியூ எடுப்பேன் அப்படின்ற மாதிரி நான் நினச்சிப்பேன். ஏன்னா கொஞ்சம் ஹாப்பியாக சந்தோஷமாக எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்னோட தாட்டில் இருந்தது. ஒரே வார்த்தையில் அவரை பற்றி உங்களுக்கு சும்மா டக்குன்னு ஞாபகம் வரணும்னா வாமா மின்னல் அப்படின்னு சொன்னாலே இவர் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். இன்னைக்கு பாவலட்சுமன் சார் கூட தான் நம்ம பேச போகிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாக வந்து உங்களை ரொம்பவே பிடிக்கும். அண்ட் ஏகப்பட்ட படங்கள், நிறைய காமெடி கதாபாத்திரங்கள், அண்டு இன்னும் சில படத்தில் கொஞ்சம் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் நடிச்சிருக்கீங்க. சினிமா இண்டஸ்ட்ரியில் எத்தனை வருஷமாக இருந்திருக்கீங்க. பட் இப்போது அதிகமாக நீங்களும் சரி, உங்கள் கூட பயணித்த சில காமெடி ஆக்டரும் சரி அதிகமாக இப்போ வரதில்லை. அதுக்கு ஒவ்வொரு பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. பட் உங்கள் பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல்நிலை குறைவு இருக்கிறதா சொல்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு, என்ன நடந்தது? நான் ஃபீல்டுக்கு வந்து ஒரு 35 வருஷம் ஆச்சு. ஆரம்பத்தில் விக்ரமன் சார்ட்டு இருந்தேன். அப்படியே விக்ரமன் சார் கார்டு எடுத்து கொடுத்து மேனேஜராக ஒர்க் பண்ணியிருந்தேன். சூப்பர் குட்டில் ஒரு 40 படம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் மாய் டைரக்டரு இந்த வாமா மின்னல் கொடுத்தாரு. அதுலேருந்து கொஞ்சம் கிளாப்ஸ்லாம் வந்தோன்னே நடிக்க நான் மாறிட்டேன். அப்புறம் லிங்கசாமி ஆனந்தம் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. சமீப காலமாக எங்களை யாரும் கூப்பிட்றதில்ல. நிறையா சிரமப்படுறோம். வீடு கூட பிடிக்கிறதுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கேன். சார், எதனால் கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி தான் உங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் கம்மியாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது வந்து மேபி உங்களுக்கு வாய்ப்பு வருது இல்லையா, இல்லைனா உடல்நல குறையினால நீங்கள் போகிறது நிறுத்திட்டீங்களா? இல்லை, நான் பெங்களூரில் ஒரு பிரச்சாரத்துக்கு போயிருந்தேன். சேர் ரெண்டு பிரச்சாரம் பண்ணும்போது மழை பெஞ்சிச்சு. காலை கீழே வைக்கிறப்ப ஜென்ரேட்டர் மேலே வச்சிட்டேன். ஜென்ரேட்டர் மேலே வச்சோன்னே அந்த ஈரத்தில் ஒன்றும் தெரியல. அப்புறம் 10 நாள் கழிச்சு தான் தெரியுது கால் வீங்கி இருந்துச்சு. அது இமீடியட்டாக கேஎம் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு காமிச்ச உடனே இமீடியட்டாக ஒரு 3 விரல் ரிமூவ் பண்ணணும், அதனால் நீங்கள் ரிமூவ் பண்ணுங்கன்னாங்க. அதுக்காக வந்து உங்கள் ஓமந்திரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் வேணுன்னாங்க. அப்புறம் பாலசுப்ரமணியம் சார் தான் பொன்முடி சார்கிட்ட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி 1 ஹவரில் ஆப்ரேஷன் பண்ணாங்க. அதுலேருந்து வெளியில் எல்லாம் பரப்பிவிட்டாங்க. அவர் நடக்க முடியாது, அவர் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த வாய்ப்பு கம்மியாகிடுச்சு. ஓகே. ஆனால் உங்களால் முடியும். பட் அது வெளியே அங்கே கொஞ்சம் இண்டஸ்ட்ரிக்கு தெரியாதனால கொஞ்சம் வாய்ப்புகள் முடங்கியிருக்கு. எல்லாம் பரப்பிவிட்டாங்க. நடக்க முடியாத அவர் காலில் வர எடுத்துட்டாங்க, காலை எடுத்துட்டாங்கன்ட்டாங்க. அதுலேருந்து வாய்ப்பு கம்மி, கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறோம். இது வந்து அந்த ஜென்ரேட்டர் மேலே வச்சதுனால வச்சுட்டேன். அது ஈரத்தில் ஒன்றும் தெரியல. அப்புறம் மெட்ராஸ் வந்தப்போ தான் தெரியுது கால் பெருசாக வீங்கிருச்சு. மீறிட்ட கேஎம் ஹாஸ்பிட்டல் நம்மளுக்கு பெர்மனன்ட் டாக்டர் அவர் தான். பார்த்த உடனே
இமீடியட்டாக ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா சொல்லி ஓமந்திராவை வச்சு பண்ணாங்க. 3 விரல் எடுத்துட்டாங்க. அதுலேருந்து நடக்க முடியாமல் இருந்தேன். அதில் வாய்ப்பு கம்மியாயிருச்சு. அதுதான். சார் ஜென்ரேட்டர் மேலே வச்சதுனால என்ன அது ஷாக்கா இல்லை என்ன காரணம் என்ன? இல்லை, நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிருந்தோம். சேர்லேருந்து பிரச்சாரம் பண்ணேன். மழை பெஞ்சிச்சு. காலை கீழே வைக்கும்போது ஒரு ஜென்ரேட்டர், நம்ம மைக்குக்கு ஜென்ரேட்டர் இருக்கும், அதில் காலை வச்சிட்டேன். அப்போ உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஒன்றுமே தெரியல. வழி இல்லை. இப்போது நீங்கள் சர்வைவலுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார்? தினம் சாப்பாடு இப்போ நண்பர் அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவர் தான் வீடு பார்த்து கொடுக்க போகிறாரு. அப்படி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த பிச்சை எடுக்காமல் இருக்கும். இல்லை இப்போது வீடு இல்லாமல் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இருக்காங்க? நான் பேச்சுலர் தான். ரைட். நான் கல்யாணம் பண்ணிக்கல. இப்போ உங்களுக்கு என்ன ஒரு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க? யார் மூலயமா அந்த உதவிகள் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லைனா சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து யாராவது உங்ககிட்ட உதவி பண்ணியிருக்காங்களா? இல்லை நீங்கள் யார்கிட்ட கேட்டிருக்கீங்களா? விஜய் டிவி பாலா தான் அடிக்கடி ஹெல்ப் பண்ணுறாரு. ஜீவா சார் ஒரு 1.5 வருஷம் மாதம் 15,000 பணம் போட்டார். ஓகே. ஆக்டர் ஜீவா. ஆமாம், சௌதரி சார் பையன். ஓகே. அப்படி தான் போய்கிட்டுருக்கு. இப்போது என்ன நடந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு வீடு வாடகை பிடிச்சிட்டு 2 வருஷம் ரன்னிங் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பொருளாதாரம் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போது நடிகராக இருந்த தளபதி விஜய் தான் இப்போது சிஎம் ஆகியிருக்காரு. அவர் சைடில் ஏதாவது கோரிக்கை வச்சுருக்கீங்களா? இல்லை அவங்க சார்ந்த மக்கள்கிட்ட ஏதாவது? இல்லை, முதலமைச்சர் சார் அவர்கிட்டையும் கேட்கணும். ஒரு வீடு சார் ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு. நேரில் மீட் பண்ண முடியல. மீட் பண்ணால் கேட்கணும். அவர் கூட நீங்கள் படங்கள்லாம் பண்ணியிருக்கேன். அவர் எதிர்பார்த்தீங்களா இந்த மாதிரி ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு? இல்லை, எதிர்பார்த்தோம். நான் திருப்பாச்சி, சிவகாசி, பூவனக்கால் நான் மேனேஜரு. அந்த படம் நான் சூப்பர் வீட்டில் மேனேஜராக இருந்தேன். நல்லா பேசுவார். வரைக்கும் ஹெல்ப்னு அவர்கிட்ட கேட்டதில்லை. இந்த தடவை முதல் கேட்குறேன். சிஎம் விஜய் சார் இந்த இன்டர்வியூ பார்த்தாலோ இல்லைனா விஜய் சார் கூட இருக்கிற பீப்புள் சார் இன்டர்வியூ பார்த்தாலோ பாவலட்சுமன் சாருக்கு அவருக்கு அன்றாட வாழ்க்கை டெய்லி ஒரு தங்கத்துக்கு வீடு அண்டு 3 நாள் சாப்பாடு இந்த மாதிரி எந்த ஒரு குறையும் இல்லாமல் ஏதாவது நீங்கள் பார்த்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி சார்பாக கேட்டுக்கிறோம். இப்போது காலுக்கு வேறு என்ன சார் பிரச்சனை இருக்குது? இல்லை அவ்வளோதானா? இல்லை இன்னும் ஏதாவது பிரச்சனைகள்? இல்லை, ட்ரெஸ்ஸிங் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நானே பண்ணிக்குவேன். 2 நாளாக பண்ணல. அதுக்கு இன்னும் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக நிறையா இது பார்க்க வேண்டியது இருக்கா சார் காலுக்கு? இல்லை முடிஞ்சதுங்களா? ட்ரெஸ்ஸிங் பண்ண அவ்வளோதானா? இல்லை நானே பண்ணிக்கிறேன் இப்போ. நடக்கலாம் முடியுதா? இல்லை நடக்கலாம் முடியுது. ரொம்ப ஸ்பீடாக நடக்க முடியாது. இப்போ ஏதாவது பட வாய்ப்புகள் டிவியில் அந்த மாதிரி கம்மி தான். இல்லை வந்தால் பண்ணக்கூடிய அதெல்லாம் பண்ணுவேன். தமிழக முதல்வர் விஜய் சாருக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இருக்க இடம் இல்லை. அதுக்காக தங்களால் இயன்ற உதவி ஒரு வீடை ரெடி பண்ணி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ரைட் சார். இது கண்டிப்பாக அவர் பார்த்து கண்டிப்பாக பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இவர் இல்லாமல் மற்றவங்க யாராவது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஜீவா சார், நம்ம கேபி பாலா, இந்த மாதிரி மற்றவங்க யாராவது உதவி உங்களுக்கு? அவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இது அவர் இல்லாமல் வேறு யாராவதும் பண்ணுறாங்களா சார்? இல்லை இவங்க 2 பேர் தான் பண்ணுறாங்க. மக்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். என்னென்னா பாவலட்சுமணன் சார் வந்து நம்மளுக்கு நிறைய படங்கள் மூலயமா காமெடி மூலயமா நம்மளை சிரிக்க வச்சுருக்காரு. இன்றைக்கி அவர் வந்து நம்மளுடைய ஹெல்ப் கேட்டு நிற்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சின்ன உதவி கூட அவருக்கு நீங்கள் பண்ணலாம். ஏன்னா அவரால் நம்ம நிறைய சிரிச்சிருப்போம், நம்ம சந்தோஷமாக இருந்திருப்போம். ஸோ இது வந்து நம்ம ஒரு கிவிங் பேக் மூமெண்ட் மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஸோ சாருடைய ஜிபே நம்பர், மொபைல் நம்பர் நான் இப்போ அவர் வாயிலே சொல்கிறேன். அதுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் நீங்கள் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும்ன்ட்டு கேட்குறேன் சார். உங்கள் மொபைல் நம்பர், ஜிபே நம்பர் 9444025640. இந்த நம்பர் இருப்பதுனால ஜிபே வந்து சாருடைய மொபைல் நம்பர் அண்ட் சாருடைய ஜிபே நம்பர். நீங்கள் கால் பண்ணி பேசினாலும் ஓகே, இல்லை வந்து டைரெக்டாக ஜிபே மூலயமா நீங்கள் ஏதாவது உதவி அனுப்பினாலும் ஓகே. ரொம்ப நன்றி. ஓகே, ரொம்ப நன்றி.